ஆதி, எந்த ஊர் போறியா? வண்டி எடுத்துட்டு போறீங்களா? 18 வயசு கம்மியா இருந்து புள்ளே ஓட்ட விட்டாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு தான் கேஸு. 1,00,000 ரூபா ஃபைனு நான் தான் கட்டணு. ஆங்காளி பங்காளி எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எங்க போறோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு போறோம். என்னோட படிச்சவனா ஃப்ரெண்டா என் பொண்டாட்டியோட அப்போலோ மெடிக்கல்ல வேலை பார்த்தாப்புல. அவருக்கு இன்னைக்கு கல்யாணம். போமா மாமன் கல்யாணத்துக்கு போமா? சரிப்பா. எங்க போறோம்? கல்யாணத்துக்கு போறோம். சரி சரி போமா. இப்படியே போவோம். வீட்லயே அவ்வளவு கிஃப்ட் கிடைஞ்சி அதெல்லாம் எடுத்துக்கொண்டே அழகா கொடுத்துருக்கலாம். அதை விட்டு இப்படி இப்படியே குறுக்க போனா ஒரு 12 கிலோமீட்டர் தாங்க வரும். இங்க இருந்து 15 கிலோமீட்டர் ஆவுடையார்கள் போய் ஆவுடையார்கள்ல இருந்து அங்கிட்டு ஒரு 15 கிலோமீட்டர் 17 கிலோமீட்டர் இல்ல. அறந்தாங்கி போனா தானே நாகுடி ரோடு அந்த கரெக்டா இருக்கும். அறந்தாங்கி தான் போனப்போ ஆவுடையார்ல ஷார்ட்கட்ல போய்க்கலாமே. ஷார்ட்கட் எல்லாம் கிடையாது. திரும்ப நிலையூர் ரோட்டுக்கு வருவீங்க. நிலையூர் ரோட்டுக்குலாம் இல்ல. அப்புறம் எப்படி ஆவுடையார் பாலத்துக்கு நேரா அண்ணி வீட்டுக்கு போறதுக்கு நேரா லெப்ட்ல திரும்புறோமா? ஆமா. அந்த லெப்ட்ல திரும்பாம அந்த மெயின் ரோட்ல போயிட்டு பாலத்தோடய இறங்குறோம். இறங்கிட்டு லெப்ட் எடுத்தா அண்ணி வீடு. லெப்ட்ல எடுக்காம நேரா போனோம்னா போய் நாகூரில போய் ஏறிடு. சரி ஓகே. ஆர்டர்ல கிஃப்ட் வாங்கிட்டு ஆர்டர் கிஃப்ட் ஷாப் இருக்கா? இருக்குதான்னு நினைக்கிறேன். இருக்கு, பாத்துக்கலாம். கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு கடை. கோயிலுக்கு ஆப்போசிட்ல நீ கடை திறந்துருக்குமா? நீங்க என்ன கிழமை? சண்டே தான் இருக்கும் கடை. ஆத்மநாத சுவாமி கோயிலுக்கு முன்னாடி போறோம். கிஃப்ட் வாங்கிட்டு நேரா ஷார்ட்கட்ல வந்துட்டு நாகுடி போயிட்டு புள்ள காரு பாத்து. புள்ள காரு தான் பாத்து. நான் தான் ஓட்டுறேன். என் புள்ள ஓட்டல, நான் தான் ஓட்டுறேன். பிடிச்சுதான் இருக்கா? மக்கள் கோவப்படாதீங்க. சரி சரி, நீ சும்மா கைய வச்சுக்க. அப்படி வச்சுக்கடி. இப்ப புதுசா நம்மளோட ஒரு கெஸ்ட் ஒருத்தவங்க ஆட இருக்காங்க. அதான் வந்து ஒய்ஃபோட அக்காவோட பொண்ணு. ஐ மீன் எனக்கு பொண்ணு, ஒய்ஃபோட அக்கா பொண்ணு. அப்போ ஒய்ஃபுக்கும் பொண்ணு. தரிசு உனக்கு பொண்ணு முறை தானே வரும். ஆமா, மகளை கூப்பிட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போறோம். இப்பதான் அந்த அவன் ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கான் பாருங்க. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, இங்கே பாருங்க. தெரியுதா? தெரியலையோ? ஆறு தெரியுதா? இங்கிட்ட ஆறு, இங்கிட்ட ஆறு. ஏய், இது எங்க போகுதுன்னா நேரா மணமேல்குடி கடல்ல போய் கலக்குது. மணமேல்குடி கடல் வந்து நமக்கு ரோட்ல போறதுக்கு 10 கிலோமீட்டர். அது ஷார்ட்கட்ல தான் போகுது. ஆனா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர். போலாமா? போலாமா அப்படி கத்தி கேட்ட போலாமா அப்படி சொல்லணும். சொல்லுங்கடா வீரவேல் என்று. இந்த பாதையில போறோம். ஆதி போயிட்டு வருமா? ஹாய். இங்க பாருங்க, வண்டியில பெட்ரோல் வேற இல்ல. ரேஞ்சே காமிக்க மாட்டேங்குது. மீட்டர் பத்திலா என்ன காமிக்குதுன்னு ரோட்ல நிக்க போதோ அது தெரியல. ஆமா, சீக்கிரட்டா இந்த கார் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த கார் நாங்க சீக்கிரட்டா வாங்கியிருக்கோம். யாருக்கும் தெரியாது. எந்த போட்டாவ? கார் வாங்கி மாலை போட்டா வந்துட்டு கார் ஓனர்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா கார் ஓனர் தானே இந்த போட்டோ எல்லாம் வச்சிருப்பாரு. அது கார் ஓனர் வந்து தர்ஷினி இல்ல. ஏன்ட்ட நீங்க கேட்டு என்னன்றது? ஆமா, நாங்க என்னமோ பொய் சொல்றோம். நான் என்னமோ என் ஃப்ரெண்டு காரை நான் வாங்கிட்டு வந்து ஆதி அழுகுறான் இதுன்னு சொல்லி ஜாலியா விளையாடுறதுக்கு ஆள் இல்ல. சரி, பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு, அதனால கூட்டி போயிட்டு அப்புறம் காரை கொண்டு நாங்க சாயந்தரம் திருப்பி கொண்டு கொடுக்கணுமோ அப்படி இல்ல நீங்க நினைச்சுக்கிறிய? யாம்ட்டு காரு தான். ஏன் இது நீ எர்டிகா கார் வாங்குற அளவுக்கு எங்களுக்கு வக்கு இல்லையோ? எதனால காருக்கு மாலை போட்ட போட்டோ கேக்குதுன்னா, ஆயா படிக்க தெரிஞ்ச பிள்ளைன்னா டாக்குமெண்ட் கேக்கும். இது மக்கு பிள்ளை. சுபாஷ் எழுதிருக்கு. பத்தியா? நான் தான் சொல்லல, படிக்க தெரிஞ்ச பிள்ளைன்னா டாக்குமெண்ட் கேட்டிருக்கோம். வண்டிக்கு மாலை போட்ட போட்டோ கேட்டுச்சு பத்தியா இல்லையா?
அதுல இருந்தே தெரியல என் மகன் எவ்வளவு அறிவாளின்னு. கடைசிக்கு இதுல இருந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க், கிளாஸ் லீடர் வேற. அப்பா என்னடி சக்கரை பண்ற? அது பெட்ரோல் பங்கே காணுங்க, எங்க போய் ஓடுறதுன்னு தெரியல. இங்கிட்ட 3 கிலோமீட்டர்ல போனா பெட்ரோல் பங்க் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது வரைக்கும் வண்டி போகுமான்னு தெரியல. மஞ்சள் லைட் எரியுது. இந்தா ஆமா எரியமா பாத்துக்க சொல்றாப்புல. அதுல ஒரு ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி விட்டுறோமா. வண்டி ஓனர் என்ன சொல்றாருன்னா, மஞ்சள் ஸ்டிக்கர் போட்டுச்சு, மஞ்சள் லைட் எரியாம பாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பெட்ரோல் போடுறத விட அதுல ஒரு மேல ஒரு ஸ்டிக்கரை போட்டு ஒட்டிட்டோம்னா அது தெரியாது. ஆமா இந்த இருக்குனாரு. அப்படித்தான் சொல்றாப்புல போல இருக்கு. ஒரு வழியா பெட்ரோல் பங்க் வந்துருச்சு மக்களே, ரொம்ப சந்தோஷம். HB பெட்ரோல் பங்கு ஓசில சொல்லிட்டு போட்டுப்போம். ஒரு வழியா வந்துட்டு பெட்ரோல் போட்டு முடிச்சிட்டோம். ஆனாலும் இந்த மஞ்சள் லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கு வண்டியில. எர்டிகா காருக்கு வந்துட்டு, ஏன் மக்களே எர்டிகா காருக்கு வந்துட்டு மஞ்சள் லைட் எவ்வளவு எரியுன்னு சொல்லுங்க. பத்திலாம் ஒரு அதிசயம். என் ஒய்ஃப் வந்துட்டு இது சிகப்பு கலர் சாரி கட்டியிருக்காங்களா, வேகத்தடைக்கு நேரம் யதார்த்தமா ரைட்ல திரும்பி பாக்குறேன், அதே மாதிரி ஒரு புடவை கட்டியிருக்காங்க. டக்குன்னு அப்ப என் ஒய்ஃப் வந்து என்ன புடவை கட்டியிருக்காங்கன்னு அந்த கலர் நான் மறந்துட்டேன். பார்த்தா பச்சை கலரு. நான் இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இது இந்த இது அது என்னது சேம் பிஞ்சுன்னு சொல்லிட்டு மிட்டாய் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி அந்த காரை நுப்பாட்டிட்டு இந்த போயிட்டு இருக்காருங்க. அந்த காரை நுப்பாட்டிட்டு மிட்டாய் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனா என்ன பண்றது, என் பொண்டாட்டி கொடுத்து வைக்கல. ஏன்னா யாரை கேட்டு சிகப்பு புடவை கட்டிட்டு வந்தேன், பச்சை புடவை கட்டிட்டு வந்திருந்தாலாவது என்னையா பச்சை புடவை கட்டிட்டு வந்திருந்தாலாவது சேம் பிஞ்சு சாக்லேட் கிடைச்சிருக்கான். இல்லப்பா இது அந்த கலர் யாவும் இருந்துச்சு. டக்குன்னு அந்த பச்சையை பார்த்தோன்னே டக்குன்னு பச்சை கலர் அப்படின்னு அந்த மாதிரி நினைச்சிட்டேன் நானு. சைடுல சாமி பார் ஆலமரத்துக்குள்ள சாமி பார். என்ன பண்ற? இருக்கிறியா? என்ன பண்ற நீ? என்ன அப்பாக்கு நீ முத்தம் கொடுத்தியா? நீ அக்காவுக்கு முத்தம் கொடு. ஓம் டக்கா, குட் பாய். அம்மாக்கு அப்பாக்கு அடி. அப்பா வண்டி ஓட்டிட்டு இருக்கு, நீ தக்கற ஒரு விழுக்காடு. என்னைய பாத்துக்கிட்டு வேகமா ஒடியாந்தாங்க இங்க இருந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொமுக்குன்னு ஒரு விழுக்காடு போட்டார் தலைவர். ஆதி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன், குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? ஓட்டமா ஓடுறியா நீ? மொத்தம் மச்சானுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று எடுத்திருக்கோம், போட்டோ வைக்கிற மாதிரி போட்டோ ஃப்ரேம். ஆனா என்ன, அதுல ஒரு வெளிநாட்டுக்காரங்க போட்டோ இருக்கு, அந்த போட்டோ வைக்கிறான், அது கலந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறானா, இல்ல இது என்ன கர்ம கிஃப்ட்னு நினைக்கிறானா, அதுதான் ஒன்றும் புரியல. சரி பாப்போம். அவன்ட்டு போட்டோ மட்டும் நல்லா இருக்கும், அது கொஞ்சம் இந்த உட்டு டிசைன்ல நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு, அது எடுத்து மாட்டானா தேவையில்ல. பாப்போம். இல்ல சொன்னா சீப்பா நடப்பானோ. இதான் அந்த கிஃப்ட், இருங்க காமிக்கிறேன். இதுலயே கொஞ்சம் மரமா நீட்டிட்டு இருக்க மாதிரி உடன் கிஃப்ட். இந்த இதுல எப்படி வெளிநாட்டுக்கார பிள்ளைய போட்டா இருக்கு, இதுல எப்படி இந்த வெளிநாட்டுக்காரங்க போட்டா இருக்கு, அதே மாதிரி அதுலயும் வந்துட்டு ஏதோ வெளிநாட்டுக்காரங்க போட்டோ தான் இருக்கு. ஆனா ரெண்டு போட்டோ செப்பரேட்டா மாட்டிக்கலாம், ரெண்டுமே நல்ல மெமரிஸா இருக்கும். ஆனா அதை மாட்டினா தேவையில்ல. பாப்போம். ஓய் என்னாச்சு? ஆயா இங்க வாங்க. அது எடுத்து என்ன வேணும் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவா, கிளம்புவோம். எடுத்து வாங்கி கொடுக்காம இருக்காது. ஏன் பாருங்க, நாகுடியில உள்ள சூப்பர் மார்க்கெட் இந்த கடை என் வந்துட்டு சைக்கிள் கிடக்கு, ஒரு சைக்கிள் விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. கிஃப்ட் காமிச்சிட்டா முதல்லயே. ஆனா என் மயன் வண்டி ஓட்டுறனால இல்லையா நல்லா உருட்டணும். அங்க பாருங்க எப்படி சுத்தி விளாடுறான்னு. டைனமோ மின்சாரம் தயாரிக்க போறியாப்பா? சரி போமா, சரி கிளம்புமா. இந்த ரிதனி புள்ள சித்தப்பா பாவம் தானே, புதுசா கல்யாணம் பண்ணிருக்காங்களே புருஷன் பொண்டாட்டி, 2 பேரும் அப்படியே முன்னாடி ஜாலியா உட்காந்து பேசிட்டு வரட்டேன். பையனே
இப்ப என்ன 2 வருஷம் தான் அது கல்யாணம் ஆகி. ஃப்ரெண்ட்ஸ், பெரிய தெய்வ பத்தாய பத்தி இடையில தண்ணி ஊத்தாமே வந்து கூட்டு வச்சிட்டாரு. நம்ம வந்து சம்பவம் பண்ண வேணாம். அண்ணன் கல்யாணம் ஆகுதுன்னு யார்ட்டு கல்யாணம் இருந்தாலும் வந்துட்டு தண்ணி ஊத்தாம எப்படி இருந்துட்டு கல்யாணம் வைக்கலாம். ஏன்னே தெரியல, யாருன்னே தெரியல. ஒரு பிள்ளை பாதியே உட்காந்துக்கிட்டு என்ன உடனே வந்துட்டு போனா வந்து சிரிச்சிரி சந்தோஷமா போட மாட்டேங்கிறான். ஏதோ கரையத்துக்குன்னு வணக்கம் வச்சுக்கிட்டு நல்ல பையன் இடையில பார்த்தேன். சோர்திய பாத்துட்டோம் நாங்க. முதல்ல என்ன மத்த நேரம்லாம் மூஞ்ச காப்பி, இப்ப காமிங்க. என்ன சாப்பாடு தெரியல, மட்டன் வாசனை தான் அடிக்குது. அடைச்சிட்டாங்களா? இங்கே இருப்பாது, இங்கே இருப்பாது, இங்கே இருப்பாது, இங்கே வா. எப்படிப்பா அப்படிப்பா, அங்க அங்க இங்க 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 இங்கே இருப்பாது, இங்கே இருப்பாது, இங்கே இருப்பாது, இங்கே இருப்பாது, இங்கே வா, இங்கே அப்படி வா, அப்படி வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே எதிர்ச்சா வா வா, அப்படியே போ வா. சொல்லிட்டா சரி, சொல்லிட்டு வா. அப்போ ஒரு வழியா கல்யாண சாப்பாடு சீர சிறப்பமா முடிஞ்சுச்சு. அது என்னன்னே தெரியல, என் முன்னாடி இந்த கோயிலுக்கு போகும்போது வெளியில செருப்பு கழட்டி போடுவோம்ல, அதே மாதிரி எங்கே போனாலும் செருப்பு வெளியில கழட்டி போட்டுறான். போட்டோ எடுக்கிறதுக்காக மேலே ஸ்டேஜில் ஏறான், அங்கேயும் கழட்டி போட்டு ஏறான். மண்டபத்துக்குள்ள நுழையும் போது கழட்டி இறங்க. சரி, இங்கே தான் இந்த கொடுமையா இருக்கு அப்படின்னு கிச்சனுக்கு போனா கிச்சன்லயும் கழட்டி போட்டு இறங்குறேன். அதாவது என்னன்னா, கல்யாணத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வரும்போது ஒய்ஃபோட படிச்ச எல்லாமே ஒய்ஃபோட வந்துட்டு வேலை பார்த்தவங்க தானே. ஒய்ஃபோட படிச்ச பையன் வந்துட்டு அங்க நின்னாப்புல, படிச்ச பையனா வேலை பார்த்த பையன் நின்னாப்புல. என்னன்னா, இந்த மாதிரி இப்ப நாங்க வந்தது வந்து சுத்து ஒரு 6-7 கிலோமீட்டர் சுத்து. ஷார்ட்கட்ல போறதுக்கு வழி கட்டிக்கிட்டு இருந்தா வந்து இப்படி காருக்குள்ள ஏறிட்டு திரும்ப பார்க்கறதுக்குள்ள பைக் காணும். ஏன்னா அவன் சொத்து பத்த எழுதி கேட்டான், ஒரு வழி தானடா கேட்டான். ஏன்னா ஏடா இப்படி பண்றிய, ஏல அது வழி தானே போறேன்னு சொன்னேன். நாங்களாலே உன்கிட்ட வந்து கேட்டான், நீ தானே அது வழியா போறோம்னு சொன்னேன். இந்த ரோடாடா, இந்த இடம் நினைக்கிறேன்டா. எந்த ஊர் போறது? வேட்டனூரா? அண்ணா இது வேட்டனூர் போற ரோடா? எப்படி சக்சஸ்? அதாவது இந்த வழி கேட்கறதுக்கு நாங்க உருட்டிட்டு வந்த பத்தியா, அதுக்கே 2 கிலோமீட்டர் சேர்த்து போயிருந்துருக்கலாம். விரட்டி ஒரு வழியா. அது அந்த ரோடா? இந்த ரோடா? அது பரவாயில்லதான். நம்மோட்டா காரு, ஓசி காரு, ஓசி அது மாதிரி ஓசி காரு. என்ன பார்த்தா என்ன நாளைக்கு இது எர்டிகா கார் ஓனர் பார்த்தாருன்னா நாளைக்கு அசியமா கேட்பாரு. வேற என்ன கேட்பாரு? நான் என் வண்டியை தொட, நான் என்ன சொல்ல போறாரு? பொருட்டி தங்க 2 தாங்குவாரு. வேற என்ன பண்ண போறாரு? அது ஒன்னும் பிரச்சனை பாத்துக்கலாம். இங்க வச்சுலாம் இல்லையா பின்னாடி என்ன பண்றீரு? எப்படி சவுடெல்லாம் சாஞ்சிக்கிட்டு இந்த தொழில் தானே வரலான் இருந்தேன். தெரியுது பாருங்க, ஆடு மேய்தா. இதான் மேய்ச்சிக்கிட்டு நான் பாட்டு சிறப்பா வாழலாம்னு ஆசைப்பட்டேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். உள்ள ஃபுல்லா அவருக்குள்ள எல்லாமே கம்மாய்க்குள்ள ஆரஸ்பதி மரம். ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன் கம்மாய்க்குள்ள ஆரஸ்பதி மரம் வச்சு. ஆரஸ்பதி கரையில எல்லாம் பாருங்க கொக்கு. இந்த தண்ணியில குளிச்சோம்னா எந்த வியாதியும் வராது. லெப்ட்ல பாருங்க, அங்கே இருக்க மக்களே, லெப்ட்ல கோயில் மக்களே. இந்த பாருங்க நல்ல நிழல். இறங்குமா? உன்னே காட்டவாடா, எப்படி இருக்கு? இங்க பாருங்க கடல் மாதிரி இருக்கு. அடியே அப்பா, வேற மாதிரி. இதான் வந்த ரோடு, இதுதான் வந்து இந்த படித்துறை. இங்க பாருங்க, ஏந்து ஆரம்பிச்சு போக 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 எப்பவுமே இந்த ரோட்ல வந்தா மட்டும் இந்த கம்மா தண்ணி மட்டும் ரொம்ப குறைய மாட்டேங்குதுங்க. யாராவது இந்த ஊருக்கார கேட்டாங்கன்னா அசிங்கமா திட்டுவாங்க, ஏன்டா நான் என் கண்ணு வைக்கிறேன்னு. இங்க வத்திலா இல்லையா? வேற மாதிரிங்க. டீ அப்பா, இங்க வத்திலா இல்லையா செல்ஃபிய? இங்கிட்டு போட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிட்டு ஆதி ஆண்டி தங்கம், ஆண்டி ஒரு மாதிரியா இருக்கு. சக்கரா ஆண்டி ராசா என்னன்னு தெரியல. தலைவனுக்கு வந்து சாப்பிட்ட மயக்கம் போல இருக்கு.
ஒரு மாதிரியா இருக்கான். அப்பா எப்படி என்னடி ராசா? ஆண்டி தொக்கறோம், ஆண்டி தொங்கும். காருக்கா? கார் போலாமா? தண்ணி தண்ணியா? யானை யானை பூனை. வாவ், வாட் a view, what a view. டிங். தண்ணி அடி, தண்ணி அடி சக்கர. அது அம்மாவுக்கு ஒரு முத்தா கொடுத்துருங்க, முத்தா கொடுங்க. அம்மாவுக்கு ஒரு முத்தா கொடுத்துருங்கடி ராசா, முத்தா கொடுத்துருங்கடி. என்னம்மா மாமாட்டுக்காரலையா? நல்லா உட்காந்துருக்கிய. போஸ் கொடு, போஸ் கொடு. ஏய், அது என்னடா போஸ் ஒண்ணுக்கு வர மாதிரி? நீ நில்லு, நீ நில்லு, பக்கத்துல நில்லு. ஓகே, நல்லா கே அண்ணி. ஓகே, போட்டோ எடுத்தாச்சு. இந்த வயக்காடு இருக்குல்ல, இது வந்துட்டு உழுது வச்சிருக்காங்க. தண்ணி கிடக்கா, விதைச்சிருப்பாங்க 2 நாள். இந்த பாருங்க, பயிர் லேச லேசா முளைச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த மாதிரி ஆப்போசிட்ல வயல் இருக்கணுமா, வயல்வெளிகள் இருக்கணுமா. இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா போதுமா மக்களே. பார்த்துங்க மக்களே, இதே மாதிரி ஒரு வீடு என் முன்னாடி கட்டி கொடுக்கல பாப்பா. என் பேரு இன்னைக்கு வேணா உன் புருஷன் பிச்சைக்காரனா இருக்கலாம், நீ கவலைப்படாத. நாளைக்கு நம்ம இன்னைக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த நாள் உன் காலத்துல குறிச்சு வச்சுக்க. இதே மாதிரி சூப்பர் வீடா ஒண்ணு கட்டி, மீடியமா தான் இருக்கு. ஓகே, வீடு ஓகே. மாடி வீடு கட்டி, மாடி மேல அந்த சின்ன மாடி வீடு கட்டி, அத கெஸ்ட் ரூமா வச்சுக்கிட்டு, கீழே உள்ள மாடி ஃபுல்லா நமக்கு தான், கீழே உள்ள வீடு ஃபுல்லா நமக்கு தான். இதே மாதிரி ஒரு 2-3 ஏக்கர்ல உனக்கு வாங்கி தரல. என் பேர் அருண்குமார் இல்ல, நிஜமாவே. வாங்கிடலாம்ல மக்களே, வாங்குறோம் நம்ம. இந்த காரு என் ஓசி காரு. நண்பர்களே, உங்களுக்கு ரைட்ல ஒரு வாய்க்கால் மாதிரி நேரா போயிட்டே இருக்கு பாருங்க. இந்த தண்ணி என்ன தெரியுது? அது காவேரிக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால ஆத்து தண்ணி சுருங்கி காவா தண்ணி ஆச்சு நண்பர்களே. அதான் காவேரி தண்ணி தான், ஆனா உடம்பு சரியில்லை. காவேரிங்கிறது எவ்வளவு பெரிய ஆறு. காவேரி ஆத்துல இருந்து சுருக்கி விடுறாங்களா, இல்ல காவேரியில எதுவும் போர் போட்டு எடுக்கிறாங்களா, என்ன கதைன்னு தெரியல. ஐயாட்டையா? பின்னாடி கார் வருது, அந்த கார் என்ன பண்றது? அவன் முறைச்சிட்டே அவன ரொம்ப நேரமா. எப்படி இருப்பாடி கேட்கவா? இல்ல, காவேரி தண்ணி தான், ஆனா காவேரிக்கு உடம்பு சரியில்லை. அந்த ஏத்தாப்புல இருக்க கம்மா தண்ணி கூட கொஞ்சம் கூட இருக்கு. ஆனா இந்த இருக்க காவேரி தண்ணி இது எங்க போகுது? கோட்டைப்பண்ணம் போதோ, கடலுக்கு போதோ? இது எப்படி தஞ்சாவூர் போகும்? ஆமா, ஓஹோ. அதுக்கப்புறம் அதுக்கு நேரா பிரிஞ்சு போகுது. எந்த ஊர் போகுது? ஏதோ ஒரு ஊரு சொன்னாங்க எங்க அப்பா அம்மா. பிரிஞ்சு இந்த ஊருக்கு போகுதுன்னா அங்க உபரி தண்ணி எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆமா, ஒரு நிமிஷம் சொல்லு சொல்லு, லூஸ் தான் பேசுற, சொல்லு. அதனா ஒரே கோடு அந்த எல் ஷேப்ல வந்திருக்கலாம். இது என்னமோ நீ இது பண்ணது தண்டனையா அந்த வேகத்துல பறக்க வர பாரு. ஒரு வழியா தங்கத்தை வந்து வீட்டுல இறக்கி விட்டோம், மகளை இறக்கி விட்டாச்சு. இந்த ஒரு டேரா வீட்டுல இறக்கி விடலான்னு பார்த்தா, இல்ல உங்களோடதான் வருவேன், உங்க வீட்டுலதான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறாங்க. எங்க வீடுன்னு சொல்ல முடியாது, அது எங்க அப்பா வீடு. அதனால வந்துட்டு அங்கதான் இருப்பேன், என்னோட தான் இருப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அதனால கூட்டிட்டு போனோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து பொண்ணெடுத்த ஊர்ல வந்துட்டு மாமியார் வந்துட்டு என் பொண்டாட்டியை பார்க்கணும்னு தோணலை போல இருக்கு. அவ வந்து சொல்லி மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க, என் பேர பிள்ளைய கொண்டாந்து காமிக்கப்பா, பார்க்கணும் போல கண்ணுக்குள்ளே நிக்கிறான். ஒரு படத்துல கூட சொல்லுவாங்கல்ல, பச்சைக்கிளி பச்சைக்கிளி கண்ணுக்குள்ளே நிக்கிறான்னு ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல மக்களே. அது மாதிரி என் ஒய்ஃபோட அம்மா வந்துட்டு இது ஆதி கண்ணுக்குள்ளே நிக்கிறான், கொண்டாந்து காமிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இப்ப வந்துட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். உள்ள போயிட்டு இது
பாட்டியும் பேரனையும் எப்படி கொஞ்சிக்கிறாங்கன்னு காமிக்கிறேன் பாருங்க. வண்ண மலரே வா, வஞ்சி கொடியே வா, ஊராத மலரே வா, ஊருகாத தேனே வா, வா வா வா. ஐயோ புள்ளடி, அதான் என் தங்கம். பாப்பா உங்களுக்கு அதுன்னா என் மனசு தாங்கிடும். அதுல மானே தேன் எல்லாம் போட்டுக்க. ஒரு லேத்த வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாரும் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால யார் வெளில வந்து வர மாட்டேங்கிறாங்க. ஆமா விளாதிக்கலாமா? எங்கேயாமா மச்சான் எல்லாம் எங்கே பறிச்சது சொல்லுங்க பாப்போம். இந்த மரத்துல இருந்தா பறிச்சது, இந்த கொடியில இருந்தா பறிச்சது. இந்த கொடி எதுன்னு சொல்லுங்க பாப்போம். மாமியார் வீட்டுல இருந்து இந்த கொடி, அங்கே இருந்தா அந்த கொடி, அதுல இருந்து பறிச்ச போகுது. மாமியார் வீட்டுல அம்மாச்சி வீட்டுல பறிச்ச பூ. தாத்தா மாமியார் வீட்டுல இருந்து பறிச்ச செடி. இது வந்துட்டு அதுல இருந்து உள்ள கொடி, மல்லிகைப்பூ கொடி. பத்திலா எவ்வளவு பூன்னு இங்க பாருங்க. இது ஃபுல்லா மொட்டு, இது ஃபுல்லா பூக்கும், தெரியுதா? இந்த பாருங்க, செடி ஃபுல்லா பாருங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் பெருசா வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இதை காமிக்க மறந்துட்டேனே. இதான் வந்துட்டு பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்ப எடுத்தது. அவனாவே டயர்ட் ஆகி போய் சூங்கிட்டேன். சரி சரி டாடா. நீ வாங்க வயித்துல ஒண்ணுமே இல்ல. ஐயா செல்லு வச்சுக்கோங்கப்பா. பாய் சொல்றியாப்பா? தாத்தாக்கு பாய் சொல்றியா? அது டாட்டா சொல்றாரு தாத்தாக்கு. பாய் சொல்லு, பாய் சொல்லு. ஐயோ எங்க அப்பா ஃபீலிங்ஸா? கல்யாணம் பண்ணதுக்கு, கல்யாணம் பண்ண அன்னைக்கே அழுதது. அப்பவும் எங்கே அழுத? நடிச்ச இப்ப மாதிரியே. இப்போ அதே ஃபீலிங் ஃபீல் பண்ற மாதிரி நடிக்கிற நீ. அடியே ஆதியை விட நீ தானே பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா பண்ற. தரிசு பாசமா தரிசு விடு. அன்னைக்கு இப்ப சொன்ன போய் தான் இப்போ சொல்றேன். விடு, நல்லா பாத்துக்கிறோன்னு. என்ன தரிசினி? சரி மக்களே, அவ்வளவு. இன்னைக்கு நண்பனோட 2 நண்பர்களோட கல்யாணம். இன்னைக்கு போயிட்டு அண்ணியோட பொண்ணு, நம்ம பொண்ணா வந்துட்டு இந்த பயலுக்கு விளையாட்டுக்கு ஆள் இல்ல. அவளும் 2 பேரும் அவளை பாச பண்ணி, இப்ப அக்கா தம்பி 2 பேரும் ஜாலியா போயிட்டு அங்கே போய் கல்யாணத்தை அட்டன், நாகுடிங்கிற ஒரு ஏரியால கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நேரா வந்துட்டு பாப்பாவை பாப்பா இறக்கி விட்டுட்டு மாமனார் மாமியாரை பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு ஹார்லிக்ஸ் காபி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பூஸ்ட். அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிச்சவங்களுக்கு சரி, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஆதி வணக்கம் சொல்லு, பாய் சொல்லுப்பா. சக்கரை பாய் சொல்லு. பாய் பாய் மக்களே, பாய் சொல்லு. யாருன்னு பாக்குறான், யாருக்கு பாய் சொல்லுன்னு தெரியல அவனுக்கு. சரி டாடா, பாய் சொல்லு. பாய்.